வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போற படம் வந்து சைரன் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சைரன் படத்துல அப்படி என்னப்பா ஸ்டோரின்னு கேட்டீங்கன்னாக்கா, 16 வருஷம் வந்து ஜெயில இருந்துட்டு 14 நாள் வந்து பரோல்ல வந்து நீ வெளியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் வந்து ஆர்டர் போட்டு வெளியே அனுப்புறாங்க. ஜெயம் ரவி வந்து வெளியே வரப்பல, வெளியே வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய பொண்ணை போய் பாக்குறாப்புல, தான் பொண்ணுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீர்த்துட்டு தான் ஏன் ஜெயிலுக்கு போனோமோ அதுக்கு உண்டானவங்க எல்லாம் பழி தீர்த்துட்டு ஜெயம் ரவி வந்து மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுறாப்புல. இதான் வந்து படத்தோடைய ஸ்டோரி. இதுக்கிடையில் என்ன ஆச்சு அப்படிங்கறத படத்தோடைய ஸ்டோரி. இந்த படத்தோடைய பாசிட்டிவிட்டி என்னன்னா, எல்லாமே வந்து தெரிஞ்ச முகங்கள், எதுவுமே வந்து புதுமுகம் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாருமே ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்சவங்க தான். ஈஸியா வந்து நம்ம இவங்க இந்த கேரக்டர் அப்படின்னு ஈஸியா வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும். இருந்தாலுமே படத்தோடைய மைனஸ் என்னன்னாக்கா, ஏற்கனவே நம்ம பார்த்து அழுது போன கதைங்கிறதுனால வந்து நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பும் ஒரு விறுவிறுப்பும் இருந்தால் தான் தொடர்ந்து ஒரு கதையை பார்க்க முடியும். ஆனா இந்த படத்துல வந்து அந்த விறுவிறுப்பே வந்து படத்துல இல்லை. ஏன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து போலீஸ் அப்படிங்கும்போது வந்து நம்ம இத்தனை நாள் வந்து ஒரு ஹீரோயினா பார்த்துட்டு ஒரு போலீஸ் கெட்டப்ல பார்க்கும்போது வந்து நமக்கே வந்து ஒரு அவங்க சேர் எட்டி ஒதுக்கிறது, இந்த ரெக்கடா வந்து பேசுறது, இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் காமெடித்தனமா நமக்கு தோணுது. படத்தை வந்து ஹோல்ட் பண்ணி பார்க்க வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா யோகி பாபும் ஜெயம் ரவி 2 பேரும் தான் வந்து படத்தை வந்து ஒரு தாங்குறாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுடைய நடிப்புல வந்து பின்னி படம் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். படத்தோடைய மிகப்பெரிய மைனஸ் என்ன, கொஞ்சம் லாஜிக்கலா மீறி படமெல்லாம் எடுத்திருக்காங்க. லாஜிக்கலா மீறி அதெல்லாம் ஓரம் கட்டிட்டு படத்தை வந்து ஒரு காமெடித்தனமா பார்க்கலாம்னு பார்த்தாக்கா யோகி பாபு இருக்காரு. காமெடி வந்து அல்டிமேட்டா இருக்கும்னு பார்த்தா காமெடி வந்து பெருசா வந்து எடுபடல. ஒரு விறுவிறுப்பா இருக்குன்னு பார்த்தா விறுவிறுப்பும் வந்து கொஞ்சம் பெருசா எடுபடல. முதல்ல இருந்து படம் பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். கொஞ்சம் த்ரில்லரா கொண்டு போனாங்க. இன்டர்வல் வரைக்கும் அப்படியே கொஞ்சம் நல்லா இருந்தது. இன்டர்வலுக்கு மேல வந்து கதையை வந்து ஒரு பழைய காலத்து கதையை காட்டி அப்படியே படம் வந்து சொதப்பிட்டாங்க. உங்களுக்கு போர் அடிச்சா ஒரு ஒன் டைம் வாட்சபிள். கொஞ்ச நாள் வந்து சண்டேலயே போட்டுருவாங்க. இருந்தாலுமே ஒரு ஒன் டைம் வாட்சபிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறோம். பாய்.